ஹெல்ப் கேட்டார் அவங்க கிட்ட. ஸோ அந்த காரில் கேமரா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது இவன் கிடையாது. ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. ஓகேவா, 11:15 ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ லேட் நைட்டில் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ லேட் நைட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க தூங்காமல் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலாம், அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ சவுதியில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யாருக்கும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு பெரிய ரிஸ்க்கு, பெரிய ஆபத்து, எங்கே போய் முடியும்னே தெரியாது. ஸோ அது என்ன விஷயம், எதை ஷேர் பண்ணக்கூடாது, ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறது விவரடியாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இதையும் தட்டி வச்சுக்கோங்க. ஓகே, நேத்தா சரியா தெரியல, நேத்தா இருக்கு நினைக்கிறேன். நம்ம வந்து கால் பண்ணியிருந்தா போல. ரொம்ப நாளாச்சு அவர் எனக்கு கால் பண்ணி. நாங்கள் மெசேஜ் பண்ணுவேன், அவர் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டார். அவர் நேத்தா கால் பண்ணார், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு என்ன எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்களா கேட்டுட்டு, ஜாப்லாம் எப்படி போகுது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். சொன்னா ஒரு ஹெல்ப் கேட்டார் அவங்க கிட்ட. சரி, என்ன ஹெல்ப் பாய் சொல்லுங்கள். நான் அவர் கேட்டவுடனே நான் நினச்சேன், சரி அவருக்கு பொருளாதார உதவி எதுவும் தேவைப்படுது போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அதுக்கு தான் ஹெல்ப் கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து ஜாஸில் அவர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காரு, ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காரு, ஜாஸில் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஜாஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த ஃபுட் டெலிவரியில் அந்த ஜாஸ் கம்பெனியில் 8 ரியால் வந்து எடுத்துக்கிறாங்களாம். ஓகேவா, 8 ரியால் அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி எடுத்துக்கிறாங்களாம். அது இல்லாமல் தூரமாக கொடுக்குறாங்களாம். அதனால் எனக்கு வந்து சரியான ரெவென்யூ வர மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. நான் அதனால் கீட்டா அப்படின்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் ஒன்று இருக்குது, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரியாத்தில். ஒரு 2-3 மாதம் ஆகுது. சைனா பேஸ்டு கம்பெனி, 2-3 மாதம் ஆகுது. அந்த கீட்டாவில் நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு டவுட்டு, அவர் ஜாயின் பண்ணுறதுக்கும் அவர் ஃபுட் டெலிவரி பார்க்கறதுக்கும் நான் என்னுடைய ஹெல்ப் எப்படி அவருக்கு நான் கொடுக்க முடியும்? ஏதாவது ஷூரிட்டி மாதிரி கையெழுத்து போடணுமா இல்லை என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒன்றே அவர் சொன்னார், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸும் உங்களுடைய இக்காமாவும் எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து உங்கள் பேரில் கீட்டாவில் ரிஜிஸ்டர் பண்ணி நான் வண்டி ஓட்டுவேன் அப்படி சொல்லி சொன்னார். எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு புரியவே இல்லை. என்ன சொல்கிறீங்க பாய் சொல்லணும்னா, அதாவது உங்கள் ஐடியும் உங்கள் டிரைவிங் லைசன்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது கீட்டாவில் உங்கள் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி, ஆனால் உங்களுக்கு பதிலாக நான் வண்டி ஓட்டுவேன். நான் வந்து அதை வந்து நான் வண்டி ஓட்டி நான் சம்பாரிச்சிக்குவேன். ஏன் அப்படின்னா கீட்டாவில் வந்து 4500 ரியால், கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா, 90,000 90,000 இந்த மாதிரி வருது. 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். 2 பேர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த கீட்டாவில் ஜாயின் பண்ணி நான் வண்டி ஓட்டி, வண்டி பெட்ரோல் எல்லாமே நான் பண்ணி நான் வண்டி ஓட்டி நான் சம்பாரிச்சிக்குவேன். ரிஜிஸ்டர் மட்டும் உங்களுடைய ஐடி அப்படின்னு சொல்லி சொன்னா போல. எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, பயம்தான். உண்மையை சொல்ல போனால் எனக்கு பயம்தான். ஓகேவா, அந்த மாதிரி கேட்டவுடனே நான் இத்தனை வருஷம் இந்த சவுதியில் என்னுடைய சவுதி வாழ்க்கையில் யாருமே என்கிட்ட வந்து உங்களுடைய ஐடியோ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோ கேட்டதே கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி கொடுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டதும் கிடையாது. இவர் எனக்கு கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி யாரும் என்கிட்ட கேட்டதில்லைப்பா, எனக்கே இது புதுசாக இருக்குது. என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, இந்த காசு வேணும், அப்படி வேணும், இப்படி போகணும், அங்கே போகணும், வண்டி வேணும், அப்படி தான் கேட்பாங்க. தவிர்த்து எனக்கு இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. எனக்கு இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பல பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இங்கே உள்ள பாகிஸ்தானி, இங்கே உள்ள பெங்காலி எல்லாருமே அவங்களுடைய ஐடி கொடுத்து மற்றவங்க ஓட்டுறாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், தெரியல பாய், எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அது இருக்குன்னு எதுவும் யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது, யாரும் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டதும் கிடையாது, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வேணால் வாங்க, நீங்களே விசாரிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கிட்ட ஆப் இருக்குது, கம்பெனி இருக்குது, மற்றவங்க ஐடியா போட்டு பண்ணலாமா கொள்ளலாமா நீங்களே விசாரிச்சு பாருங்கள் அப்படி சொல்லி சொன்னார். இல்லைன்னா வாங்க நம்ம சனிக்கிழமை எல்லாம் ஒன்றா போவோம், போயிட்டு அங்கே போய் விசாரிப்போம், உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி பாய், நான் விசாரிச்சு பார்க்குறேன், ஏன்னா எனக்கு இது சத்தியமாக தெரியல, இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இதுவே தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்க, நான் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படி சொல்லி சொன்னேன். உடனே யாருக்கு சொன்னார், பயப்படாதீங்க பாய், எது வந்தாலும் நான் பொறுப்பு, சரிங்களா, உங்களுடைய ஐடியும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க தவிர்த்து அதில் கரமகரமாக எது வந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்படி சொல்லி சொன்னார். நீங்கள் என்னை நம்பலாம் அப்படி சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், அவரை நம்புறதுக்கு நான் இல்லை, அவர் நம்புறதுக்காக நான் சொல்லலை, அவரு தெரியும் எனக்கு, பழகியிருக்கேன், அவர் நல்ல பாண்டு எனக்கு அவருக்கு இருக்குது, சரிங்களா. அவரும் கஷ்டப்படுறாரு, இங்கே வந்து இங்கே அங்கேயே ஓட்டுறாரு, ஜாஸில் ஓட்டுறாரு, இப்போ கிட்டாவில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு அங்கங்கே கஷ்டப்படுறாரு, எல்லாமே கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி கேட்டது இல்லையே, அதாவது எனக்கு இது புதுசு, சரிங்களா, யாருமே இந்த மாதிரி கிட்ட கேட்டது இல்லையே அப்படின்னு சொன்னோம். சரி பாய், நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி சொன்னேன். உடனே நான் அப்புறம் அடுத்த நாள் இன்றைக்கி ஆஃபீஸில் நான் போய் ஹெச்ஆர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு, ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு என்னுடைய ஐடி கேட்குறாரு, என்னுடைய ஐடியும் என்னோடய டிரைவிங் லைசன்ஸும் கேட்குறாரு, இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படி சொல்லி நான் ஹெச்ஆர்கிட்ட கேட்டேன். ஹெச்ஆர்கான சொன்னால், ஏன் உன்னுடைய ஐடி உன்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் எதுக்கு, நீ ஓட்ட போறியா அப்படி சொல்லி கேட்டேன். இல்லை நான் ஓட்டலை, என்னுடைய பேரில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் ஓட்டுவார், ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஓட்டுவார், நான் இது ரிஜிஸ்டர் மட்டும்தான் என்னது. ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க ஓட்டுறாங்க, ஆனால் ஓட்டுறது அவர் அப்படி சொல்லி சொன்னேன். ஏன் அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படி சொல்லி கேட்டாப்புல. இல்லை, அவருடைய வந்து ஹவுஸ் டிரைவர் விசா, அதனால ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படி சொல்லி சொன்னார். உடனே ஹெச்ஆர் வந்து, இது வேண்டாம், இது வந்து ரிஸ்க்கு, உன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கூட பிறந்த தம்பியாகவே இருந்தாலும் இந்த மாதிரி கேட்குறான் கொள்றான்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டாம், பிரச்சனை வராது, சப்போஸ் அப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கம்பெனி உனக்கு துணை நிற்காது அப்படி சொல்லி சொல்லிட்டேன். ஏன், என்ன இதில் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் சொல்லி கேட்டேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எங்கள் ஆஃபீஸ் டிரைவர் வந்து அவருடைய காருக்கு ரெண்ட் கார் எடுக்கிறதுக்காக ஒரு ரெண்ட் கார் ஷோரூமுக்கு போயிருக்காப்புல. போய் இக்காமாவும் டிரைவிங் லைசன்ஸும் கொடுத்து கார் எடுத்திருக்காரு. எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு வேலையை முடிச்சு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டார். அந்த உள்ள ஷோரூமில், அந்த ரெண்ட் கார் ஷோரூமில் யாரோ ஒருத்தர் எமனியோ யாரோ எடுத்து லைசன்ஸை வைக்காமல் எடுத்து இவர் பேரில் எடுத்து வண்டியை எடுத்து எங்கெங்கேயோ சுற்றி சிக்னல் நிற்காம, கேமரா சிக்னல் பார்க்காம, பெல்ட் போடாமல் அப்படி இப்படின்னு மற்றவங்க காரை எடுத்து அப்படியே இவனுடைய பேரை எடுத்து அவர் ஓட்டியிருக்காப்போல. அப்படி இப்படி அடிச்சு கிடிச்சு போனதுனால 19,545 ரியால் ஃபைன் ஹராமா. யாருக்கு வந்திருக்கு? இவர் கொடுத்தாரு பாருங்க, எங்கள் ஆஃபீஸ் ஆள், அவருடைய பேருக்கு வந்திருக்கு. மெசேஜ் வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கொடுத்துட்டு இருக்கான், எந்த இதுவும் வரல. மெசேஜ் வந்தோடனே இவருக்கு ஒரே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா மரூர்லேருந்து மெசேஜ் வருது, 19,500 ரியால், என்னடா ஆச்சு, என்ன நம்ம எங்கன்னா போனோம், அப்படி எதுவும் ஒரே மண்டை குழப்பதான் அவனுக்கு. உடனே ஹெச்ஆருக்கு இந்த மெசேஜ் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டதுனால, நீ இந்த மாதிரி போயிருக்க, இங்கே தான் கேமரா இருக்குல்ல, ஸோ கேமரா பிடிச்சி காட்டு, இந்த இடத்துல போயிருக்கேன். ஸோ அந்த காரில் கேமரா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கேஸ் கொடுத்து அது வேற பிரச்சனை, ஓகேவா, அது ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டாங்க, அது நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அது ஆஃபீஸ் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை இவர் வந்து எக்ஸாம்பிளாக எனக்கு காட்டினார். ஸோ இந்த மாதிரி ஆகும்னு நான் சொல்லலை, சப்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் நீ தான் பண்ணியிருக்க, ஸோ டைரெக்டாக வந்து உனக்கு தான் மெசேஜ் வரும், ஓகேவா, உன்னுடைய இதுதான் அதில் வந்து மாட்டும். உன்னை யார் ரிஜிஸ்டர் பண்ணுது,
நீ ஏன் ரிஜிஸ்டர் பண்ணி அவருக்கு கொடுத்த அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்றை தான் பிடிப்பாங்களே தவிர்த்து அவரை பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீ பார்த்தா நீயே பார்த்துக்கோ, நீ இறங்குற துணிஞ்சு நீ இறங்குற அப்படின்னா நீயே பார்த்துக்கோ, கம்பெனி வந்து அதில் வந்து தலையிடாது, அதில் வந்து உன்னை வந்து காப்பாற்றாது கொள்ளாதுன்னு என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உண்மையில சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயம்னே வச்சுக்கோங்க, பயமே வந்துருச்சு. நம்ம பொழைக்க வந்த இடத்துல வந்தோமா, பொழைச்சோமா, காசு பார்த்தோமா, ஊருக்கு போனோமா, கல்யாணம் பண்ணோமா, பின்னாடி போட செட்டில் ஆனோமா, இதுதான் என்னோடைய லைஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது நம்ம இப்படி கிக்குறு முக்குறு பண்ணும்போது தான் நம்ம ஏதாவது போய் மாட்டுவோம், கொள்ளுவோம். ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாதிரி ஆகணும்னா அவர்கிட்ட நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் வந்து இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் நேற்று தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாரு சார், இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணாரு. அதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, நான் நிறைய பேர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பேசுகிறாங்க, பேசினோடனே அதுக்கப்புறம் கடைசியில் அப்படி இப்படின்னு மலிப்பி கிளிப்பி போயிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளும் இப்படி தானே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சுல்தான் பாய் சாரியா, என்னால் உங்களுக்கு இந்த ஹெல்ப்பை என்னால் பண்ண முடியாது. நீங்கள் காசு கேட்டிருந்தா கூட உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த காசு உங்களுக்கு எப்படியும் திரும்பி எனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் கொடுக்குறான்னு கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் காசு கேட்டால் கூட நான் கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கு மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க, நான் தலையிட மாட்டேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸை மீறி நான் வந்து ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? சாரியா, நம்ம சர்வீஸ் சொல்கிற மாதிரி சாரியா. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே. நீங்கள் படுற கஷ்டம் எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. நான் ரிஸ்க் எடுக்க எனக்கு விரும்பலை. எனக்கு வந்து இந்த மாதிரி போய் மறுபடியும் எனக்கு வந்து 19,000 20,000 கராமல் வந்துச்சுன்னா அதை நான் கட்டிக்கிட்டு, இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது சரிங்களா? அந்த பாண்டை இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து கெடுத்துக்க வேணாமேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து மேலே கோச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா நீங்கள் வீடியோலேயே அந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அதான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இது சவுதி அரேபியாவில் யாராவது இருந்தீங்க, யாராவது இந்த வீடியோ பார்த்துறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் இக்காமாவையோ உங்கள் இதையோ டிரைவிங் லைசன்ஸையோ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் அது விட்டுரும். ஏன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் நான் இந்த மாதிரி பிரச்சனையை அந்த பையன் அனுபவிச்சிருக்கான், அதை என்கிட்ட ஷேர் பண்ணால். அதனால் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் பார்த்து இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் நான் செய்வாருன்னு நான் சொல்லலை, அவர் நாளைக்கு போய் கரமாக கொடுத்துருவாருன்னு நான் சொல்லலை. சப்போஸ் பை சான்ஸ் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? ஸோ அடுத்த செகண்ட் தெரியாத ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு அவர் நல்லா ஓட்டுவார், சூப்பராக ஓட்டுவார், சம்பாரிச்சு போட்டோம் அப்படி இப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் அப்போவே யோசிச்சுக்கணுமே, அப்போவே நம்ம வந்து பண்ணியிருக்கணுமே, தெரியாதனமாக விட்டுட்டோமே அப்படின்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் சொன்னார் நிறைய பேர் இந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ரிஸ்க் எடுக்க தான் செய்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை, எனக்கு பயம். உண்மையிலே சொல்கிறேன், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு பயமாக இருக்குது. ஓகேவா? ஸோ சுல்தான் பாய் சாரியா, நீங்கள் வேறு எந்த ஹெல்ப் வந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக. நான் உண்மையிலே நினச்சேன் சுல்தான் பாய், நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஹெல்ப்பு கேட்டோன்னே நான் நினச்சது சரி என்கிட்ட காசு கேட்க போகிறீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கேட்டோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அவங்ககிட்ட அப்போவே சொன்னேன், எனக்கு இது புதுசாக இருக்குது, என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்டதில்லை. என்னோட 15-16 வருஷம் சவுதி வாழ்க்கையில் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்டதில்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறீங்க, அதான் எனக்கே தெரியல. நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் விசாரித்தேன், ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து. ஸோ சாரியா, சாரி, உண்மையிலே எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். சாரி, ரியலி சாரி.
இதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு என்கிட்ட பேசாமையோ என்கிட்ட ஒரு இது பண்ணாமையோ இருக்காதீங்க. எப்போதும் போல் நார்மலாக பேசுகிற மாதிரியே பேசுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்பீங்க, ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறா, ஹெல்ப் தானே கேட்டார் கொண்டாரு அப்படின்ட்டு. இது ஹெல்ப்பு தான், ஆனால் இது வந்து எனக்கு இது இந்த ஹெல்ப் செட் ஆகலை, எனக்கு செட் ஆகலை. ஒரு மாதிரி ஃபியர் எனக்கு இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபியர் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக எனக்கு ஃபியர் இருக்குது. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ நீங்கள் வேறு யாராவது சகோதரர் இந்த மாதிரி இருந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வேறு எதுவும் சொல்ல, ஜஸ்ட் இதை சொல்லணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, இதை நம்ம வந்து சொல்லலாமா வேணாமா, இதை பண்ணலாமா, இது சப்போஸ் இது சொல்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு தோணுச்சு. சப்போஸ் இந்த மாதிரி சொல்லி வேறு யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்து, தெரியாதவங்க வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு ஒரு இது வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருப்பாங்களே, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டாமல் இருப்பாங்களே. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ நான் எடுத்தேன், வேறு எதுக்காகவும் இல்லை. சாரியா, ஃபைனலி சாரியா சுல்தான் பாய், சாரியா. ஓகே ஓகே ஹபீபீஸ், ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குன்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அண்ட் தென் பாய் பாய் பாய், ஹாஃப்ரா வ்ளாக்ஸ்.